Dear 6th standard English medium children, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜாகிரஃபி 6th ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு லெசன் ரிசோர்ஸஸ் என்னென்ன ரிசோர்ஸஸ்னால் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வளங்கள். என்னென்ன வளங்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்குது, அது வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி அந்த லெசனில் பார்க்குறீங்க. அதில் இருக்க புக் பேக் கொஸ்டின் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாகவே நான் வந்து ஷார்ட்கட்டாகவே மார்க் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ வாங்க புக்கு எக்ஸசைஸ் இருக்க பேஜுக்கு போகலாம். பேஜ் நம்பர் 151 ரிசோர்ஸஸோட எக்ஸசைஸ் ஆரம்பிக்குது. இதில் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு நேச்சுரல் ரிசோர்ஸ் இதில் கொடுத்துருக்கிறதுல எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு. அடுத்து இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ், அது வந்து ஆம்பர் கிரிஸ். அடுத்து ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், அது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு. நான் ரெனியூவபிள்னால் திருப்பி நம்ம யூஸ் பண்ண முடியாத ரிசோர்ஸஸ், அது வந்து மினரல்ஸு. அடுத்தது நான் ரெனியூவபிள்னால் ஒரு வாட்டி உருவாக ரொம்ப நாள் ஆகிடும், அதுக்கப்புறமா அது வந்து இன்னொரு வாட்டி உருவாக ரொம்ப அதிக நாள் எடுக்கும். அதுதான் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் சொல்கிறோம். தாராளமாக யூஸ் பண்ண முடியாத ரிசோர்ஸு. இதில் வந்து நான் ரெனியூவபிள் வந்து மினரல்ஸு. அடுத்து யூனிவர்சல் ரிசோர்ஸ், உலகத்துக்கு பொதுவான ரிசோர்ஸ் இங்கே கொடுத்ததில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர், காற்று வந்து எல்லாருக்குமே பொதுவான ரிசோர்ஸு. அடுத்து செகண்டரி ஆக்டிவிட்டீஸ், மேனுஃபேக்சரிங். முதல்ல வந்து என்ன பண்ணுறது, ப்ரைமரி நீடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்டரி ஆக்டிவிட்டி, டெர்ஷியரி ஆக்டிவிட்டி எல்லாமே லெசனோட டீட்டெயில் ஆன்சரில் வரும். அப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் வரைக்கும் இப்போ ஒரு தடவை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் எக்ஸசைஸ் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். சுகர் கேன் இஸ் ப்ராசஸ்டு டு மேக் டேஷ். சுகர் கேன்லேருந்து என்ன தயாரிக்கிறோம், சுகர். கன்சர்வேஷன்னாவே என்ன அர்த்தம்னா பாதுகாக்கிறது. கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இஸ் கேர்ஃபுல் யூஸ் ஆஃப் த ரிசோர்ஸஸ், அதை வந்து பத்திரமாக பார்த்துக்கிறது, அதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ரிசோர்ஸஸ் விச் ஆர் கன்ஃபைன்ட் டு சர்டன் ரீஜன் ஆர் கால்டு லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ். அந்த ஊரில் மட்டுமே கிடைக்கிற ரிசோர்ஸஸ் தான் என்ன சொல்கிறோம், லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ். இப்போது பெட்ரோல் இதெல்லாம் வந்து சில அரபு நாட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி இதை வந்து என்ன சொல்கிறோம், லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ். ஸ்பெல்லிங் புரியுதான்னு பாருங்கள், LOCALISED, லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ் ஸ்பெல்லிங் அங்கே இருக்குது. அடுத்து டேஷ் ரிசோர்ஸஸ் ஆர் பீயிங் யூஸ்ட் இன் த ப்ரெசண்ட். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ரிசோர்ஸஸை வந்து என்ன சொல்கிறோம், ஆக்சுவல் ரிசோர்ஸஸ். நிறைய ரிசோர்ஸஸ் வருது இந்த லெசனில், படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன்று, டேஷ் ரிசோர்ஸஸ் ஆர் த மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸஸ். அது வந்து கமர்ஷியல், நம்ம வியாபார ரீதியாக பயன்படுத்துகிற ரிசோர்ஸெல்லாம் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ். அடுத்து கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த நேச்சர் இஸ் கால்டு ப்ரைமரி ஆக்டிவிட்டி. நேரடியாக நேச்சர்கிட்ட இருந்தே நம்ம வந்து எடுக்கிற ரிசோர்ஸஸை வந்து என்னென்னு சொல்கிறோம், ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். இப்போ இந்த பேஜில் இருக்க எக்ஸசைஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் பேஜ் வரீங்க. நெக்ஸ்ட் பேஜ், அதாவது பேஜ் நம்பர் 152. இதில் முதல்ல பேஜ் நம்பர்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் ஷார்ட் நோட்ஸ் அந்த ஃபாலோயிங். இப்போத்துலேருந்தே நல்லா படிங்க. ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு 10th வரைக்கும் வரும். சயின்ஸ்லேயும் வரும், சோஷியல் சயின்ஸ்லேயும் வரும். நல்லா படிச்சுக்கோங்க. ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி எவ்வளோ வேணால் தாராளமாக யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் தான் என்ன சொல்கிறோம், ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். அதாவது சன்லைட்டு, வாட்டர், இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம். அதுதான் என்ன சொல்கிறோம், ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸஸ், அது வந்து பேஜ் 149 இருக்குது. இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ், அது வந்து பேஜ் 148. டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ், அது வந்து பேஜ் 149. முதல்ல இப்போ இந்த ஷார்ட் நோட்ஸோட ஆன்சர்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து பேஜ் 147 சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், ரிசோர்ஸஸ் ஒன்ஸ் கன்சியூம்டு கேன் பி ரெனியூட் வித் த பேசேஜ் ஆஃப் டைம். திருப்பி எவ்வளோ வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது பேர்லேயே இருக்குது ரெனியூவபிள். திருப்பி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரிசோர்ஸஸ் தட் கேன் பி ஒன்ஸ் கன்சியூம்டை கூட நீங்கள் விடுறதுனா விட்டுருங்க. ரிசோர்ஸஸ் தட் கேன் பி ரெனியூடு இஸ் கால்டு ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் ஏர், வாட்டர், சன்லைட். நல்லா படிச்சுக்கோங்க, 10th வரைக்கும் வர கொஸ்டின் இது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஷார்ட் நோட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டிருந்தாங்க. அது பேஜ் நம்பர் 149 ஃபஸ்ட்டு சைடில் லாஸ்ட் பேரா. Human resources are group of individuals who use the nature to create
மோர் ரிசோர்ஸஸ். அதில் நேச்சர்லேருந்தே என்ன பண்ணுவாங்க, தேவையானதெல்லாம் இது பண்ணி எடுத்துக்கிறது தான் என்ன ரிசோர்ஸு, ஹியூமன் ரிசோர்ஸு. அதுக்கு அடுத்தது தேர்ட் என்ன கேட்டிருந்தாங்க, இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் வந்து பேஜ் 148ல் ஃபஸ்ட்டு சைடில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி பேரால இருக்குது பாருங்கள். இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் ப்ரைவேட்லி ஓன்டு பை இண்டிவிஜுவல்ஸ். நமக்குன்னு தனியாக வச்சுக்கிறது தான் என்னது, இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் அப்பார்ட்மெண்ட்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ். இப்போ இது வந்து 3 ஆக்டிவிட்டீஸ் வரும் இந்த லெசனில். இப்போ ஷார்ட்லேயே நல்லா படிச்சிட்டிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் ஓனில் எழுதலாம். முதல்ல வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டி, நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, ட்ரெஸ்ஸு தைக்கிறது, இதெல்லாம் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். அதுக்கடுத்து செகண்டரி ஆக்டிவிட்டீஸுன்றது வந்து செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் வந்து அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இது பண்ணுறது. அதுக்கப்புறம் டெர்ஷியரி ஆக்டிவிட்டி வந்து அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை எல்லா இடத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இந்த மாதிரி 3 ஆக்டிவிட்டீஸ் வரும். இப்போ டெர்ஷியரி ஆக்டிவிட்டி தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. அது வந்து பேஜ் 149ல் இருக்குது. பேஜ் 149ல் லாஸ்ட்டுக்கு அந்த படத்துக்கு மேலே இருக்க பாரு. டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் பேசிக்கலி கன்சர்ன் வித் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ப்ராடக்ட்ஸ். ப்ரைமரியில் என்ன செஞ்சாங்களோ, செகண்டரியில் அதை எதுவாக மாற்றினாங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு போய் மித்தவங்ககிட்ட சேர்க்கறது தான் வந்து என்னது, டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ். இப்போ இது என்ன போடுறீங்க, காம்பினேஷன் ஆஃப் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ப்ராடக்ட்ஸ், அது மட்டுமாவது போட்டு வைங்க. டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் பேசிக்கலி கன்சர்ன் வித் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் primary and secondary products through a system of trade and transport. Example banking, trade and communications. அடுத்தது வந்து give brief answers கேட்டிருக்காங்க. What are resources? What are actual resources? Define abiotic resources. What is sustainable development? எல்லாத்தோட ஆன்சரும் பேஜ் நம்பர் 150ல் இருக்குது. மொத்தமே 4 ப்ரீஃப் தான் இருக்குது. இதில் வந்து வாட் ஆர் டிஃபைன் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ், அது வந்து 10th வரைக்கும் வரும், நல்லா படிச்சுக்கோங்க. சயின்ஸுக்கு வரும். வாட் ஆர் ரிசோர்ஸஸ், வாட் ஆர் ஆக்சுவல் ரிசோர்ஸஸும் படிச்சுக்கோங்க. இப்போ வாங்க எல்லாம் இந்த ஷார்ட்டோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும், அது ப்ரீஃபை வந்து ஷார்ட்டாக தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். வாங்க பேஜ் நம்பர் 150 எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தோட ஆன்சரும் பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 150ல் எது ரிசோர்ஸஸ்னால் என்னது, அந்த ரீகேப்பில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், எனிதிங் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஹியூமன் நீட் கேன் பி கால்ட் அஸ் எ ரிசோர்ஸ். எக்ஸாம்பிள் போட்டு சன்லைட், வாட்டர் ஏதாவது ஒன்று போட்டு வைங்க. அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க, ஆக்சுவல் ரிசோர்ஸஸ்னால் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க ரிசோர்ஸஸ். அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லேயே அங்கே கீழே இருக்கிறதுல இருக்குது பாருங்கள். ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் ஆர் பீயிங் யூஸ்ட் அட் ப்ரெசண்ட்ன்ற லைன் அங்கே இம்பார்ட்டண்ட். எக்ஸாம்பிள் கோல் மைனிங் அட் NLC, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், மிஸ்டர் ஷாட்டா NLCன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது தேர்ட் ஒன்று, ஆல் நான் லிவிங் திங்ஸ் ஆர் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். நான் எதெல்லாம் வந்து நான் லிவிங் திங்ஸோ நம்ம ஒன்று சுற்றி இருக்கிறதுல அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம், ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். சன்லைட், ஏர், வாட்டர், வேவ்ஸு, சி, ஓஷன், இதெல்லாம் வந்து என்னது, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இம்பார்ட்டன்ட் ஒன் தட் ஒன். அடுத்து ஃபோர்த்து ஷார்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன கொடுத்துருக்கு, இந்த ஃபஸ்ட்டு சைடில் லாஸ்ட்லேருந்து மார்க் பண்ண. டெவலப்மெண்ட் இஸ் நெசசரி வித்தவுட் அஃபெக்டிங் த நீட்ஸ் ஆஃப் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் நம்மளே அனுபவிச்சுட்டு போகாமல் என்ன பண்ணணும், ஃப்யூச்சருக்கும் தேவையானதையும் விட்டு வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணணும் ரிசோர்ஸஸை. அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இஃப் த ப்ரெசன்ட் நீட் ஆஃப் த ரிசோர்ஸஸ் ஆர் மெட் வித் த கன்சர்விங் ரிசோர்ஸஸ் ஆஃப் த ஃப்யூச்சர் பேலன்ஸ்டு we call it as sustainable development. இப்போது ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது ப்ரீஃப் ஆன்சர் வருது. ப்ரீஃப் ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஷியேட் யூனிவர்சல் அண்ட் லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ். இப்போ ஓரளவு மேலோட்டமாக இப்போயே பாட்டுருங்க. யூனிவர்சல்னால் உலகம் ஃபுல்லாக பொதுவாக இருக்க ரிசோர்ஸ், அதாவது சன்லைட்டு, வாட்டரு, ஏர், இதெல்லாம் வந்து யூனிவர்சல். லோக்கலைஸ்டுனால் குறிப்பிட்ட நம்ம ஊரில் மட்டும் கிடைக்கிறது வந்து என்ன சொல்கிறோம், லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸு. இப்போ இதோட ஆன்சர் வந்து பேஜ் 151ல் இருக்குது, வாங்க பார்க்கலாம். பேஜ் 151 பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லே தான் குறிச்சிட்டேன், ரொம்ப டீட்டெயில்டாக போல. இது 4th பாயிண்ட்லேருந்து பாருங்கள். ரிசோர்ஸஸ் தட் ஆர் ஃபவுண்ட் எவ்ரிவேர் ஆர் யூனிவர்சல் ரிசோர்ஸஸ். எவ்ரிவேர் எல்லாருக்கும் காமனான ரிசோர்ஸ் வந்து யூனிவர்சல் ரிசோர்ஸஸ். பக்கத்தில் ஒரு எக்ஸாம்பிள் நீயே எழுதிக்கோங்க.
அதுக்கு கீழே ரிசோர்ஸஸ் ஃபவுண்ட் இன் ஸ்பெசிஃபிக் ரீஜன், குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே கிடைக்கிறது வந்து என்னது லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸஸ். அங்கே ஷார்ட் நோட்ஸ்லேயே பார்த்துட்டிங்க, அதே எழுதுனீங்கன்னா கூட ஓகே தான். அதுக்கு அடுத்த ப்ரீஃப் என்ன கேட்டிருக்காங்க, தோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நம்மளே வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் தான். ஒய் தே ஆர் கிளாசிஃபைட் செப்பரேட்லி, அப்புறமும் ஏன் வந்து அவங்கள தனியாக செப்பரேட்டாக இது பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க ரிசோர்ஸஸ், தனித்தனி ரிசோர்ஸஸாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் 149. 149 ஃபஸ்ட்டு சைடில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி லைன் இருக்குது பார், லாஸ்ட் பேராக்கு முன்னாடி லைன். தோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பேசிக்கலி நேச்சுரல் ரிசோர்ஸஸ், we classify human beings separately. Education, health, knowledge and skill have made them valuable resources. அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஆளாளுக்கு தனித்தனி ரிசோர்ஸாக மாறிடுறாங்க. எக்ஸாம்பிள் டாக்டர், டீச்சர், சயின்டிஸ்ட். இப்போ ப்ரீஃப் 2 முடிஞ்சு போச்சு. தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, ப்ரீஃப் தேர்டு, கம்பேர் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். இது வந்து பேஜ் 148 இருக்குது. பேஜ் 148 இங்கே இது இருக்குது பாருங்கள், அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு கீழே இருக்குது பாருங்கள், நேஷ்னல் ரிசோர்ஸஸ். அதிலேருந்து நடுவில் இந்த டூ யூ நோ அது வேணால், கீழே இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ் அந்த பேரா முடிகிற வரைக்கும். ப்ரீஃப் 3 E3 மார்க் பண்ணியிருக்கேன் நான். ஈனில் தான் ஈன் போட்டு தான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, ரோமன் நம்பர் ஈன் போட்டு தானே கிவ் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேன்மேட் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். மேன்மேட் ரிசோர்ஸஸ்க்கும் ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? பேஜ் 149 தான் வருது. இதுவும் பேஜ் 149 மேன்மேட் ரிசோர்ஸஸ்னே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் மாடிஃபைட் ஆர் ப்ராசஸ்டு பை டெக்னாலஜி இன்டு மேன்மேட் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் சுகர் கேன் ப்ராசஸ்டு டு சுகர். புரியுதா? நேச்சுரலாக கிடைக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, மாற்றி அமைக்கிறாங்க. அதுதான் வந்து என்னது மேன்மேட் ரிசோர்ஸஸ். அதுவே ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் அதுக்கு கீழே திருப்பி இன்னொரு வாட்டி மார்க் பண்ணுங்கள், இங்கேருந்தும் திருப்பி மார்க் பண்ணுங்கள். ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹூ யூஸ் நேச்சர் டு க்ரியேட் மோர் ரிசோர்ஸஸ். அதுதான் அந்த நேச்சர்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி ரிசோர்ஸாக மாறிக்கிறாங்க. இப்போ படிச்சிங்களா, அதுதான் அது இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த் ஒன், ரைட் த காந்தியன் தாட் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு, ரிசோர்ஸஸை கன்சர்வ் பண்ண சொல்லி நம்ம வளத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அங்கே பாருங்கள். பேஜ் 150 இருக்குது. அந்த 2 பாயிண்ட்டு தான் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். there is enough for everybody's need and not for anybody's greed. எல்லாருக்கும் தேவையான ரிசோர்ஸ் இருக்குது, ஆனால் பேராசைப்படுறாங்க நிறைய பேர். அதனால என்ன ஆகுது, ரிசோர்ஸஸ் வந்து அதனால பற்ற மாட்டேங்குதா, ரொம்ப பேராசைப்படுறதுனால பற்ற மாட்டேங்குதா அப்படின்னு காந்திஜி சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்திஜி பிளேம்டு ஹியூமன் பீயிங்ஸ். நம்மளால தான் வந்து என்னாச்சு, அந்த வளங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு போச்சு. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது, தேவைக்கு அதிகமாக, தேவையில்லைன்னா கூட என்ன பண்ணுறது, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. பக்கத்தில் இருக்க இடத்துக்கு கூட காரில் போகிறது, ரொம்ப இது மாதிரி பண்ணுறது. அப்போ அந்த பெட்ரோல் வந்து உருவாகணுன்னா இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், தேவையில்லாமல் அதை யூஸ் பண்ணி இது காலி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. அந்த மாதிரி ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்கிறத வந்து ஒரே முட்டாக எடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறது. இப்போ கோல்டெல்லாம் கொஞ்சம் தான் கிடைக்குது, அந்த கோல்டை வந்து என்ன பண்ணுறது, நிறைய பேர் வாங்கி வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஓவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனால. ரெண்டாவது வந்து அன்லிமிட்டெட் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ இப்போயே வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சாதான் என்ன பண்ண முடியும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். புரியுதா? ஏதாவது ஒரு 2-3 பாயிண்ட்டு எழுதுங்க. காந்தியன் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன் எக்ஸாமுக்கு. இதோட டீட்டெயில் வந்துட்டு வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, ஹவ் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கிளாசிஃபைடு, எக்ஸ்பிளைன் எனி 3 வித் எக்ஸாம்பிள். ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க புக்கில். மிஸ் வந்து உங்களுக்கு வாட் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்னென்ன விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு போட்டுட்டு அதில் ஏதாவது 2-3 மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கிட்டீங்க. இல்லைனா இந்த ஷார்ட் நோட்ஸில் படித்த ரிசோர்ஸஸே ஏதாவது 2-3 எடுத்து எழுதி வைக்கிறீங்க. ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள் படிச்சிங்க, வேறு என்னெல்லாம் படிச்சிங்க, இப்போ அதெல்லாம் அப்படியே தூக்கி அதுலேயும் எழுதி வச்சுக்கோங்க. எனி 3 தான் கேட்குறாங்க. அடுத்து ஹவ் ஆர் ரிசோர்ஸஸ் கன்சர்வ்டு, வாட் இஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் ஒய் இட் இஸ் நெசசரி. அதெல்லாம் வந்து பேஜ் 150 இருக்குது. ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆக்டிவிட்டி. ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்னால் அது ஓரளவு மேலோட்டம் இப்போயே பார்த்துட்டிங்க.
அதையும் வந்து சொல்லி கொடுத்துறேன். 4 டீட்டெயில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஒன், ஹவ் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கிளாசிஃபைடு, அது வந்து பேஜ் 146 எடுத்துக்கோங்க. 146ல நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டூ டிஃப்ரெண்ட் குரூப் டிபெண்டிங் ஆன் த ஆரிஜன், development, renewability, distribution, ownership, individual resources, public resources, national resources, international resources எல்லாமே படிச்சிங்க இல்லையா. இதோட ஆன்சர் வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதிட்டு E3 E4ல் படித்த ஆன்சரே அப்படியே எழுதி வச்சிங்கனாலும் சரி, இல்லைனா முன்னாடி பேஜில் பாயிண்ட் பை பாயிண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஜ் நம்பர் 140, இது வந்து என்னது பேஜ் நம்பர் 146 இல்லையா. பேஜ் 145ல் கொடுத்துருக்காங்க டிராயிங்கோடைய, அதில் ஏதாவது 3 கூட படித்து எழுதுங்க. இது வந்து எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஆரிஜன் எங்கேருந்து உருவாகுது ரிசோர்ஸ் அதை வச்சு, டெவலப்மெண்ட், ரெனியூவபிள் வச்சு என்ன பண்ணுறோம், ரெனியூவபிள் நான் ரெனியூவபிள் பார்த்தோம், டிஸ்ட்ரிபியூஷன், ஓனர்ஷிப் எக்ஸட்ரா. இப்போ பேஜ் 145லையும் இது ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். பேஸ்ட் ஆன் ஆரிஜன், பயாட்டிக்னா என்னது, உயிரோடு இருக்கிற ரிசோர்ஸஸ் புரியுதா, ட்ரீஸு, அனிமல்ஸு, இதெல்லாம் வந்து பயாட்டிக். பயாட்டிக் உயிரே இல்லாமல் இருக்கிற என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இது பல வாட்டி பார்த்துட்டிங்க. பயாட்டிக் அங்கே இம்பார்ட்டன்ட் சொன்னேன் இல்லையா, பயாட்டிக், பயாட்டிக். அடுத்து ஆக்சுவல், நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது பொட்டென்ஷியல் விண்ட் எனர்ஜி பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட். அது இது பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணிப்போம். பேஸ்ட் ஆன் ரெனியூவபிலிட்டி, ரெனியூவபிள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சன்லைட்டு. நான் ரெனியூவபிள், நம்ம வந்து ஒரு வாட்டி இது பண்ணிட்டோன்னா அந்த ஒரு துளி பெட்ரோல் உருவாக வந்து எவ்வளோ நாள் ஆகும், பல கோடிக்கணக்கான வருஷம் ஆகும். கோல், நிலக்கரி, பெட்ரோலியம் அதெல்லாம் அப்படி தான் நான் ரெனியூவபிள் சொல்கிறோம் அதெல்லாம். அடுத்து யூனிவர்சல், உலகத்துக்கே பொதுவானது. லோக்கலைஸ்டு, கங்காரு. இப்போ கங்காரு தான் போடணுன்னு இல்லை, அந்த ஊரில் என்ன கிடைக்குதோ அது மாதிரி ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கங்காரு வந்து எங்கே மட்டும்தான் இருக்கும், அங்கே ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து என்ன சொல்கிறோம், லோக்கலைஸ்ட் ரிசோர்ஸஸ். ஏதாவது 3 தான் கேட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட், பயாட்டிக், ஏபயாட்டிக். பேஸ்ட் ஆன் ஆரிஜன், பயாட்டிக், ஏபயாட்டிக். டெவலப்மெண்ட், ஆக்சுவல் பொட்டென்ஷியல். பேஸ்ட் ஆன் ரெனியூவபிலிட்டி படிங்க, அது கண்டிப்பாக 10th வரைக்கும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. அடுத்து பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன், யூனிவர்சல், லோக்கலைஸ்ட். பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப், இண்டிவிஜுவல், கம்யூனிட்டி. இண்டிவிஜுவல்னால் நம்மளுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கிற வீடு ஒன்று. கம்யூனிட்டினா பாண்டு, அது வந்து பொது சொத்து, எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாண்டு, ரிவர் ஏதோ ஒன்று போடுங்க. நேஷ்னல், ஊருக்கு ஒரு நாட்டுக்கு மட்டுமே. இன்டர்நேஷ்னல் எல்லாருக்கும் பொதுவானது. அந்த மாதிரி இதில் எனி 3 மட்டும் என்ன பண்ணிக்கிறீங்க, படிச்சுக்கிறீங்க. அடுத்த டீட்டெயில் வந்து செகண்ட் டீட்டெயில், ஹவு கேன் ரிசோர்ஸஸ் பி கன்சர்வ்டு, எப்படியெல்லாம் பாதுகாப்பு பண்ணி உன்னோட நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை எல்லாமே. பேஜ் 150. தேர்டும் அப்படிங்க தான். வாட் இஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் ஒய் இட் இஸ் நெசசரி, எதனால் பிளான் பண்ணோம் அந்த மாதிரி. இதுக்கு ரெண்டுமே வந்து பேஜ் 150ல் தான் இருக்குது. ரெண்டே பார்க்கலாம் வாங்க. ஹவு கேன் ரிசோர்ஸஸ் பி கன்சர்வ்டு, அதை வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த 5-7 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க புக்கில், பாயிண்ட் பை பாயிண்ட்டாகவே. அதில் ஏதாவது ஒரு 4-5 பாயிண்ட்டு படிச்சுக்கோங்க. பொல்யூஷன், த ரீசன்ஸ் ஃபார் டெப்ளீஷன் ஆர் ஐடென்டிஃபை. டெப்ளீஷன்னா எவ்வளோ சீக்கிரம் காலி ஆகுது அதுதான், அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். வேஸ்டேஜ் அண்ட் எக்ஸஸ் கன்சூம்ஷன் இஸ் ப்ரிவெண்டட். வேஸ்ட்டாக பண்ணுறது, அதுக்கப்புறம் தேவைக்கு அதிகமாக உபயோகிக்கிறதெல்லாம் இது பண்ணோம். ரீயூசபிள் ரிசோர்ஸஸ் ஆர் ரீசைக்கிள்டு, அதை வந்து திருப்பி ரீசைக்கிள் பண்ணி புது பண்ணலாம். Pollution is prevented, environment is protected, natural vegetation, wildlife are preserved, alternative resources are used. இது வந்து டீட்டெயில் 2. அடுத்து ரிசோர்ஸ் பிளானிங்னா என்னது, ரிசோர்ஸ் பிளானிங் இஸ் எ டெக்னிக் ஆஃப் எ ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். எப்படி வந்து அதை வந்து ப்ராப்பராக நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னது, ரிசோர்ஸ் பிளானிங். ரிசோர்ஸ் பிளானிங் இஸ் நெசசரி பிகாஸ் ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட். அது வரைக்கும் மட்டும் போதும், அந்த லைன் மட்டும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து ரிசோர்ஸஸ் ஆர் அன்ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். எல்லா இடத்துலையும் வந்து என்ன ஆகுது, ஒரு இடத்துல நிறையா கிடைக்கிறது வந்து இன்னொரு இடத்துல கிடைக்கல. அப்போ அது என்ன பண்ணணும், கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி பண்ணணும். அடுத்து தேர்ட், இட் இஸ் எசென்ஷியல், கொஞ்சம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இட் இஸ் எசென்ஷியல் டு ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி சுத்தமாக கிடைக்காம போகிறதுக்கு அது என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டே வந்து அதை வந்து நல்லா பிளானிங் பண்ணி அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம். அடுத்து 4th டீட்டெயில் என்ன இருக்குது, இது நீங்கள் ஓன்லேயே எழுதலாம். 4th டீட்டெயில், எக்ஸ்பிளைன் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ். புரியுதா, ஃபஸ்ட்டு சுகரை விளைய வைக்கிறது வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டி.
அதுக்கப்புறம் அந்த சுகரை வந்து அந்த சுகர் கேனை ஃபஸ்ட்டு கரும்பை விளைய வைக்கிறது வந்து ப்ரைமரி, அப்புறம் அந்த கரும்பில் இருந்து சர்க்கரையை தனியாக எடுக்கிறது வந்து செகண்டரி, அப்புறம் அந்த சர்க்கரையை வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது வந்து டெர்ஷியரி ஆக்டிவிட்டி. புரியுதா? இப்போ பேஜ் 146 பாருங்கள். அதுக்கப்புறம் பேஜ் 149 செகண்டரியும் டெர்ஷியரியும் கொடுத்துருக்காங்க. பேஜ் 146 செகண்ட் சைடில் அந்த படத்துக்கு மேலே பாருங்கள். படத்துக்கு மேலே லாஸ்டில் இருந்து 1 2 3 4 5 6th லைன் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் வருது? ஹண்டிங், ஃபுட் கேதரிங், ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டி. அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் வந்து என்னது? ப்ரைமரி ஆக்டிவிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து செகண்டரி டெர்ஷியரி வந்து அடுத்து பேஜ் 149 எடுத்துக்கோங்க. இப்போது செகண்டரி இது வருது. இங்கே பாருங்கள், அந்த ஆக்டிவிட்டி 3க்கு கீழே பாருங்கள். The transforming of raw material into finished good is called secondary activity. அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள். எக்ஸாம்பிள் sugar cane is processed to sugar. அதுக்கு அடுத்தது tertiary activityனா இந்த சைடு செகண்ட் சைடில் 1 2 3 4 5 6th லைன். Tertiary activities are basically concerned with the distribution of primary and secondary product. முதல்ல இருக்க ப்ராடக்ட்டும் செகண்ட் இருக்க ப்ராடக்ட்டும் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது த்ரூ எ சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேடு. எக்ஸாம்பிள் பேங்கிங், ட்ரேட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். இதோட டீட்டெயிலும் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வெறும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ஃபரன்சஸ். ஸ்டேட்மெண்ட் 1, சோலார் எனர்ஜி இஸ் த பெஸ்ட் சப்ஸ்டிடியூட் ஃபார் தெர்மல் எனர்ஜி ட்ராபிக்கல் ரீஜன். இன்ஃபரன்ஸ் 1, கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசீடிங், சோலார் எனர்ஜி வில் நெவர் டிப்ளேட். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த தெர்மல் இதுக்கு பதில் கோல் பெட்ரோலியமுக்கு பதில் என்ன பண்ணலாம்? சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரெண்டுமே கரெக்டு. போத் 1 and 2 ஃபாலோ. ஸ்டேட்மெண்ட் அடுத்தது, இஃப் யூ டோன்ட் கன்சர்வ் ரிசோர்ஸஸ் ஹியூமன் ரேஸ் மே பிகம் எக்ஸிஸ்ட். நீங்கள் வந்து இப்போயே வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து பாதுகாக்கலைன்னா கொஞ்ச நாளில் மனுஷங்களே இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். யூ நீட் நாட் கன்சர்வ் ரிசோர்ஸஸ். அப்போ நீங்கள் பாதுகாக்க தேவையில்லைன்னு அர்த்தமா? அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கு என்ன மீனிங்கு? யூ நீட் நாட் கன்சர்வ் ரிசோர்ஸஸ், அது வந்து தப்பு. செகண்ட், யூ நீட் டு கன்சர்வ் ரிசோர்ஸஸ், அதுதான் கரெக்ட். அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். தேர்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் மேன் ஸ்விட்ச்ட் ஓவர் டு அக்ரிகல்ச்சர். ஃபுட் கேதரர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட். அடுத்து ஃபுட் கேதர் வார் நாட் நியூட்ரிஷியஸ். அதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். அடுத்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் ஆர் த சஜஷன் டு ரிசோர்ஸஸ். அந்த 3 R's அங்கே தேவைக்கேற்ற மாதிரி போட சொல்கிறாங்க. முதல்ல, கிவிங் யுவர் சைல்ட்ஹுட் சைக்கிள் டு யுவர் நேபர். உன்னோட சைக்கிளை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கறது வந்து என்னது? ரெடியூஸ் வராது, ரீசைக்கிள் வராது, ரீயூஸ் வரும். அடுத்து, யூஸிங் எ ஃப்ளஷ் தட் கன்சியூம் லெஸ் வாட்டர். அப்போ வந்து ரெடியூஸ், அப்போ தான் கம்மியாக யூஸ் பண்ணுறோம், அப்போ ரெடியூஸ். மெல்ட்டிங் யூஸ்டு பிளாஸ்டிக் டு லே ரோட்ஸ், அது வந்து ரீசைக்கிள். அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அடுத்த பேஜில்? இது சும்மா எக்ஸாமுக்கு வராது, சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக, இந்த லெசன்லாம் புரிஞ்சுதான்னு பார்க்கறதுக்காக. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து கோல் வந்து என்னது? ப்ரைமரி ரிசோர்ஸ், ஃபஸ்ட்டு தோண்டி எடுக்கிறது. இது வந்து என்ன பண்ணுறாங்க? மைனிங் பண்ணுறாங்க. எந்த ஊரில் நடக்குது? இது நெய்வேலியில் நடக்குது. அடுத்து கோல்லேருந்து என்ன பண்ணுறாங்க? அதிலேருந்து எடுத்து அதை வந்து என்னவா மாற்றுறாங்க? பெட்ரோலியம்லேருந்து எடுத்து பெட்ரோலாக மாற்றுறாங்க. இது வந்து செகண்டரி. இது என்னது? ரிஃபைனரி. மூணாவது வந்து எங்கே நடக்குதுன்னா மணலியில் நடக்குது. மூணாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பேங்க்கில் வேலை செய்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்ன ஆக்டிவிட்டி? டெர்ஷியரி ஆக்டிவிட்டி. இது எங்கே நடக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆல் ஓவர் த கண்ட்ரி நடக்குது. அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்க? விளைய வைக்கிறாங்க. இது வந்து இது வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டி, ஃபஸ்ட்டு பண்ணுறது அக்ரிகல்ச்சர் ஆல் ஓவர் த கண்ட்ரி. இப்போ இந்த இதோட பிடிஎஃப்பையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் இப்போ கிடைக்க மாட்டேன்றீங்க. கிடைக்காதவங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, வீடியோவை ஷார்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்சதுன்னா பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்தும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.